இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 திருவசனம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பெர்னார்ட் இடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம் நண்பர்களே. என்று ஆகஸ்ட் மாதம் 20 வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? வீட்டில் உள்ள அனைவரும் நலமா? சரி நண்பர்களே, இன்றைய பொது கருத்து என்ன தெரியுமா? சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் உங்களுக்கு தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் விடாமுயற்சியால் ஜெபத்தால் உங்களால் சாதிக்க முடியும். உறுதியான மனமும் இயேசு மீது கொண்ட விசுவாசமும் ஜெபமாலையும் இணைந்தால் தடைகள் கூட வாய்ப்புகளாக மாறுகின்றன. வெற்றி என்பது திறமையால் மட்டும் கிடைப்பதல்ல நண்பர்களே. இயேசுவை நம்பி, தாய் மரியை நம்பி விடாமுயற்சியுடன் முன்னேறும் இதயத்திற்கு கிடைக்கும் ஆசிர்வாதமாகும். நம் முயற்சியோடு இயேசுவின் அருளும் சேரும்போது முடியாதது போல தோன்றிய காரியங்களும் நிறைவேறுகின்றன. கலாத்தியர் 6 அதிகாரம் 9 சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போம், மனம் தளராவிட்டால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று. ஆம் நண்பர்களே, விடாமுயற்சியுடன் முன்னேறுங்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் முயற்சியை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். இயேசுவின் நேரத்தில் உங்கள் உழைப்பை அவர் ஆசிர்வதித்து எல்லோர் கண்முன்னே உங்களை பெருமையாக வாழ வைப்பார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன பார்க்கலாமா? நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் என்று இயேசு கிறிஸ்து எசேக்கியேல் வழியாக நம்மோடு பேசுகிறார். வாழ்க்கையில் சில காயங்கள் நம் இதயத்தை கல்லை போல கடினமாக மாற்றி விடுகின்றன. அடிபட்டு 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 ஒரு நாள் நம் இதயம் இறுகி போய் விடுகின்றது. போதும், யாரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் ஒதுங்கி வாழ்கிறேன் என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம் இல்லையா? ஏமாற்றம், துரோகம், கோபம், மன்னிக்க முடியாத மனம், இவை அன்பு செய்யவும் அதன் திறமையையும் நமக்கு குறைத்து விடுகின்றன. நம் மனம் பிறரை அன்பு செய்யாமல் மறுத்து போய்விடுகிறது. யாரையும் நம்ப மறுக்கின்றது. அவ்வளவு முறை நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் இன்று இயேசு ஒரு அழகான வாக்குறுதியை தருகிறார். உன் இதயத்தை நான் புதிதாக்குவேன் என்று. அழுக்குப்பட்ட துணியை வெறுமனே மடித்து வைத்தால் அது சுத்தமாகாது, அப்படித்தானே? தண்ணீரில் சோப்பு கலந்து நன்றாக கசக்கி அடித்து துவைத்தால்தான் புதிதாக மாறும். அதுபோல நம் வாழ்க்கையும் இயேசுவின் அருளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான மாற்றம் வருமாம். வெளிப்புற மாற்றம் மட்டுமல்ல நண்பர்களே, இதயத்தின் மாற்றம்தான் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் முறையை மாற்றும் என்று சிந்தித்து பாருங்கள். என் இதயத்தில் இன்னும் கோபம் இருக்கிறதா? வெறுப்பு இருக்கிறதா? மன்னிக்க முடியாத காயங்கள் இருக்கின்றதா? அவற்றை இன்று இயேசுவிடம் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கின்றேனா? சரி, ஏதோ செய்து விட்டார்கள், மறந்து விடுவோம், மன்னித்து விடுவோம் என்ற நிலைக்கு வாருங்கள் நண்பர்களே. கொஞ்சம் இறங்கி வாருங்கள். நிச்சயம் உங்கள் பொறுமையை விட்டு கொடுக்கும் மனதை பார்க்கின்ற இயேசு உங்களை இருமடங்கு ஆசிர்வதிப்பார். இயேசு கடந்த காலத்தை மாற்ற மாட்டார், ஆனால் உங்கள் இதயத்தை மாற்றி உங்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதிப்பார். இயேசுவின் அன்புக்கு நம் இதயத்தை நாம் திறந்து வைத்தால் உடைந்த வாழ்க்கையையும்
அவர் புதிதாக மாற்றுவார். மனிதர்கள் உங்கள் இதயத்தை உடைத்து போட்டு போயிருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களுக்கு உண்டானதை கொடுக்காமல் இருக்கலாம், மதிக்காமல் இருந்திருக்கலாம், ஒதுக்கி வைத்திருக்கலாம். அதையெல்லாம் கண்டு மனம் ஏங்காதீர்கள், தவிக்காதீர்கள், தனிமையில் அழாதீர்கள். இயேசுவை, தாய் மரியை நம்பி பற்றி கொள்ளுங்கள். கிடைக்கும் நேரத்திலெல்லாம் ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். அவர்களே உங்களை தேடி வரும்படி, உங்களிடம் வந்து உதவி கேட்கும்படியாக ஆண்டவர் இயேசு வாழ்க்கையை மாற்றுவார். அவர் நினைத்தால் முடியாதது எதுவும் உண்டா நண்பர்களே? சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன பார்ப்போமா? இன்றைய நற்செய்தியில் மத்தேயு மூலம் இயேசு பேசுகிறார். அழைப்பு பெற்றவர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறார். இயேசு எல்லோரையும் தம் அன்பிற்கும் அருளுக்கும் விண்ணரசின் விருந்திற்கும் அழைக்கிறார். ஆனால் அழைப்பு கிடைப்பது மட்டும் போதாது, அதற்கேற்ற வாழ்க்கையும் நமக்கு தேவை. அப்போதுதான் இயேசுவின் பந்தியில் அமர்ந்து நாம் உண்ண முடியும். பல நேரங்களில் நாம் இயேசுவுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி வேலை 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 என்று ஓடுகிறோம். பணம், உலக கவலைகள், ஃபோன் என்று அவற்றுக்கே முதலிடம் கொடுத்து விடுகின்றோம். இறுதியில் முக்கியமானதை விட்டுவிட்டு அவசரமானவற்றின் பின்னால் ஓடுகின்றோம். ஒரு திருமண அழைப்பிதழை பெற்றுவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று அலட்சியப்படுத்தினால் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாம் இழந்து விடுகிறோம், கலந்து கொள்ள முடிவதில்லை. அதுபோல இயேசு தினமும் நம்மை அழைக்கிறார், ஜெபத்திற்கு அழைக்கிறார், அன்புள்ள வாழ்க்கைக்கு அழைக்கிறார், மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். சோம்பேறித்தனத்தை விட்டுவிடு, உழை என்று நம்மை அழைக்கிறார். பரிசுத்தமான வாழ்விற்கு அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதா, காது கொடுத்து கேட்பதா, புறக்கணிப்பதா என்பது நம் சாய்ஸ் தான் என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இயேசுவின் அழைப்புக்கு நான் உண்மையாக பதில் அளிக்கிறேனா, அல்லது உலக வேலைகளில் மூழ்கி அவருக்கான இடத்தை என் வாழ்க்கையில் குறைத்து விட்டேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தினமும் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? 5 நிமிடமா, 10 நிமிடமா, 20 நிமிடமா, அல்லது ஜெபிப்பதே இல்லையா? அதே எவ்வளவு நிமிடம் பிறரோடு பேசுகிறோம், போனில் பேசுகிறோம், வெளியில் சுற்றுகிறோம், வேலைக்கு என்று செலவிடுகிறோம். யோசித்து பார்ப்போமா? இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? இயேசுவின் அழைப்பை மதித்து அதற்கேற்ற வாழ்க்கையை வாழுங்கள். இயேசு நம்மை அழைப்பது ஒரு சலுகை அல்ல, அது ஒரு அருள் நண்பர்களே. அந்த அருளுக்கு தகுந்த இதயத்தோடும் செயல்களோடும் பதிலளிக்க வேண்டும். இல்லையென்றால் கைவிடப்பட்டவர்களாக மாறிப்போவோம். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று வாக்கு தந்த நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளை உமது பாதப்படியிலே ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளை நீர் புதிதாக மாற்றித்தாரும். உமது அருளை எங்களுக்கு நினைவாக தாரும். புதிய ஆவியை இந்த நாள் முழுவதும் எங்கள் மேல் ஊற்றி ஆசிர்வதித்தருளும். இந்த நாளுக்காக நாங்கள் வைத்திருக்கும் திட்டங்களை எல்லாம் சரிவர எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். உழைக்க எங்களுக்கு நல்ல உடல் நலனை தாரும். எங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆண்டவரே இயேசுவே. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் எங்களுக்கு தோற்றுவியும். அந்த சாதனைக்கு ஏற்ற உழைப்பை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் ஜெபத்தில் நாங்கள் வைக்க எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. மனம் தளராவிட்டால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்ற வசனத்திற்கேற்ப மனம் தளராத ஒரு வாழ்க்கை, தோல்வியிலும் மனம் தளராத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ, அதன் அறுவடையை நாங்கள் தக்க காலத்தில் பெற்றுக்கொள்ள துணை செய்யும் இயேசுவே. நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன் என்று சொன்னீரே, இந்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயத்தை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நீர் புதிதாக மாற்றும் கிருபைக்காக, அன்பிற்காக, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கும் பிரியத்திற்காக, எங்களை மறவாத இயேசு நீர், உம்மையே நாங்கள் கண்ணோக்கி பார்த்து இருகரம் குவித்து தலைவணங்கி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இதயத்தின் மாற்றம்தான் வாழ்க்கையை மாற்றும் என்று கற்றுத்தந்தீரே. எங்கள் ஆழ் மனதில் உண்மையான மாற்றத்தை எங்களுக்குள் கொண்டு வாரும் இயேசுவே. இன்று அழைப்பு பெற்றவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி தந்தீரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு தந்த அழைப்பை நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும்.
நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கும் விண்ணக விருந்தில் நீங்கள் குடும்பம் முழுவதுமாக நாங்கள் கூடி பங்கேற்கும் ஆசிர்வாதத்தை தாரும். எங்களுள் ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. பிறகு பார்க்கலாம் என்று நாங்கள் ஜெபத்தை ஒதுக்கி வைக்கக்கூடாது. தனியாக ஜெபிக்க, கூடி ஜெபிக்க, உபவாசம் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு நினைவூட்டும் இயேசுவே. எங்களுக்கு உண்டானது யாவும், இன்று நாங்கள் வாழும் வாழ்க்கையும் நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த பரிசு என்பதை நாங்கள் உணர்ந்து தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவே. நல் உடல் சுகம் தந்து போகிற வருகிற வழியிலே காத்துக்கொள்ளும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.